அண்மை செய்தி. சென்னை நீலாங்கரை காவல் நிலையத்தின் கதவுகளை மூடி போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். சீமான் வீட்டு காவலர் பணியாளரை கைது செய்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரிடம் நீலாங்கரை காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இருவரிடமும் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் காவல் நிலையத்திற்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. நீலாங்கரை காவல் நிலையத்தின் முன் பேரிகார்டுகளை வைத்து தடுப்பு ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நடிகை கொடுத்த புகாரின் அடிப்படையில் வலசரவாக்கம் போலீசார் விசாரணைகள் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில நாளை விசாரணைக்கு ஆஜராகுமாறு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் இல்லத்துல சம்மன் காப்பியானது ஒட்டப்பட்டது. குறிப்பா அவரது வீட்டின் நீலாங்கரை கூடிய அவரது வீட்டின் நுழைவாயிறக்கூடிய கதவில் இந்த சம்மன் காப்பியானது ஒட்டப்பட்டது. இந்த சம்மன் காப்பி ஒட்டப்பட்ட நிலையில உடனடியாக சில நிமிடங்களில் அங்கு இருந்த பணியாளர் சுபாகர் என்பவர் அந்த சம்மன் காப்பியை கிழித்து எடுத்தார். இதனை காவல்துறையினருக்கு வலசரவாக்கம் காவல்துறை நீலாங்கரை காவல்துறையினர் தகவல் தெரிவித்தின் போல அங்கு விரைந்து வந்த காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட தனிப்படை போலீசார் உள்ளிட்ட 3 நபர்கள் உள்ளே சென்று இது குறித்து விசாரணை மேற்கொண்ட போது அங்கிருந்த பாதுகாப்பு பணி வந்த முன்னாள் ராணுவ வீரராக இருக்கக்கூடிய வீரருக்கும் அந்த காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது. சுமார் 15 நிமிடங்கள் போராட்டத்துக்கு பிறகு அவரை காவல் வாகனத்தில் ஏற்றி நீலாங்கரை காவல் நிலையத்தில் அழைத்து வந்திருக்கிறார்கள். அதே போல சம்மனை கிழித்த சுபாகர் என்பவரையும் காவல்துறையினர் சம்மனை கிழித்ததாக கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். தற்போது நீலாங்கரை காவல் நிலையத்தில் அவரிடம் வைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் காவலாளி தவறு ஏதும் செய்யவில்லை எனவும் காவலாளி உள்ளே வரும்போது அத்துமீறி உள்ளே வரும்போது காவல்துறை வரும்போது அவரை தடுத்ததாகவும் காவல்துறையினர் தான் காவலாளியை தாக்கியதாகவும் அது தொடர்பான ஆதாரங்கள் தங்கிடம் இருப்பதாகவும் கூறி நீலாங்கரை காவல் நிலையத்தில் சீமான் தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சிலர் இங்கு வந்திருக்கிறார்கள், வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல காவலாளியிடமிருந்து ஒரு துப்பாக்கி ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த துப்பாக்கியை வைத்து காவலாளி காவல்துறை மிரட்டியதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் வழக்குகள் பதிவு செய்ய இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அது தொடர்பாகவும் அவர் வைத்திருந்த துப்பாக்கியானது உரிமம் வைத்திருக்கக்கூடிய துப்பாக்கி எனவும் முன்னாள் படை வீரர் என்பதனால உரிமத்தோடு அவர் துப்பாக்கி வைத்து பல ஆண்டுகளாக சீமான் வீட்டுகளில் அவர் பணியாற்றி வருவதாகவும் அவர் வைத்திருக்கக்கூடிய துப்பாக்கிக்கான உரிமங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் கூறி 10க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சி சேர்ந்த வழக்கறிஞர்கள் தற்போது நீலாங்கரை காவல் நிலையத்தின் முன்பாக குவிந்திருக்கிறார்கள். இந்த நிலையில காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய 2 நுழைவாயிலிலும் காவல்துறையினர் பேரிகார்டுகள் தடுப்புகள் அமைத்து தடுத்து வைத்திருக்கிறார்கள். உள்ளே யாரும் நுழைந்து விடாதபடி இந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த வழக்கறிஞர்கள் நிற்கக்கூடிய ஒரு பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த 2 நுழைவாயிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் உள்ளே இருந்து வரக்கூடிய காவலர்களும் தடுப்புகளை தாண்டியே வர வேண்டியிருக்கிறது. அதே போல உள்ளே பொதுமக்களோ இல்லை நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞரோ யாரும் செல்லாத வகையில் இந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிக அளவிலான நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளோ வழக்கறிஞர்களோ அதிக அளவில் இங்கு கூடக்கூடும் என்பதனால இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட 2 நபர்களிடமும் தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கியை வைத்து மிரட்டிய முன்னாள் ராணுவ வீரர் அமல்ராஜ் மற்றும் சம்மனை கிழித்த வீட்டு பணியாளர் சுபாகர் ஆகியோர் கைது செய்யப்பட்டு நீலாங்கரை காவல் நிலையத்தில் வைத்து பிரவீன் ராஜேஷ் உள்ளிட்ட அதிக காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல உதவி ஆணையர் இருக்கக்கூடிய பரத் நேரில் தற்போது விசாரணை முடித்து தற்போது வெளியே சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் உயர் அதிகாரிகளும் நீலாங்கரை காவல் நிலையத்துக்கு விரைந்து வர இருக்கக்கூடிய நிலையில காவல் நிலையத்தின் 2 வாயில்களிலும் தடுப்புகள் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு யாரும் காவல்துறை அனுமதி இல்லாமல் உள்ளே செல்லாத வகையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அதிக அளவில் கூடும் என்பதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 2 நுழைவாயிலும் பேரிகார்டுகள் அமைத்து காவல்துறையினரும் ஒரு நுழைவாயிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் தான் 10க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களும் அங்கு நின்று தங்கள் தரப்பு நியாயங்களை கூறுவதற்காக காத்திருக்கிறார்கள்.